அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் தீர சொல்ல வேண்டிய பதிகம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிகம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிகம். இந்த பதிகத்தை நான் தினந்தோறும் பாராயணம் செஞ்சுட்டு வரேன். இதற்குண்டான பலன் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தை தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்றைக்குமே மாறாது. அது என்ன பதிகம், எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன கால யுகத்தில் எல்லாருக்குமே கடன் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. கடன் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கி கடன் பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் நகை கடன் வாங்கியிருப்பாங்க. தன்னுடைய நகையை எடுத்துகிட்டு போய்ட்டு அடமானம் வச்சு அதுக்கு மூலயமா கடனை வாங்கியிருப்பாங்க. சில பேர் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வச்சு அதன் மூலமாக கடனை வாங்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. சில பேர் பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க. தனிநபர் கடன் சொல்கிற அந்த பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க. சில பேர் வீட்டுக்கடன் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இப்படி எல்லா விதமான கடன்களுக்குள்ளேயும் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இந்த கடன்களை நம்ம எப்படியெல்லாம் தீர்க்கணும், எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த கடன் தீரும். பொதுவாக கடன் வாங்குவது என்பது தவறான ஒரு விஷயம். அது தேவைக்கு ஏற்ப தான் நம்ம அந்த கடனை வாங்கணும். அப்படி அந்த கடன் நமக்கு தேவையா என்பது ஒன்றுக்கு 10 தடவை நம்ம யோசிக்கணும். 10 தடவை யோசிச்சிட்டதுக்கப்புறமா தான் இந்த கடன் நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அதற்குண்டான வழிமுறையை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த கடனை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் நம்ம அந்த கடனை வாங்குவதற்கு முயற்சி செய்யணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கடன் தீர்வதற்கு சில பேருக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பேங்க் லோன் நிறைய 1க்கு 3 பேங்க் 4 பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க. அதை அவங்களால கட்ட முடியாது. அவங்களால கட்டுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒரு நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு நம்ம ஒரு 10 நாள் நம்ம பணிக்கு போகலன்னா அந்த 10 நாளுக்கு உண்டான வருமானம் நமக்கு குறைஞ்சிரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 10 நாள் வருமானத்தை நம்ம எப்படி ஈடு கட்டுவோம், அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கு நிறைய பேர் ஆளாயிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் நானும் ஒருத்தன் தான். அந்த கடன் தீர்வதற்கு எனக்கு ஒருவர் சொல்லிய அந்த பதிகம் மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிகம். அது திருஞான சம்பந்தர் அருளிய அந்த பதிகம் பார்த்திங்க அப்படின்னா, இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு திருவாவடுதுறை அந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவன் கோமுக்தீஸ்வரர் என்கின்ற மாசிலாமணீஸ்வரர் என்ற 2 பெயர்கள் கொண்ட இறைவனை அவர் வணங்கி அவர் இந்த பதிகத்தை எழுதியிருக்கிறார். இந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும். பாராயணம் செய்ய 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 நம்மளுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கு, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைவதற்குண்டான வழிமுறை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்குண்டான முயற்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த பதிகத்தை நம்ம எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்னா, தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ ஒரு முறை பாராயணம் செய்யுங்க போதும். அதன் பிறகு முடிந்தால் உங்களுக்கு அலுவலகத்துக்கெல்லாம் போய் விட்டு வீட்டுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை பாராயணம் செய்யுங்க. இதுபோல் தொடர்ந்து 48 நாள் நீங்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடனில் ஒரு பகுதி நிச்சயமாக அடையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடையும். இப்போது நம்ம இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறோம். இந்த பதிகத்தை பாராயணம் செஞ்சுட்டு நம்ம கடனை அடைக்கிறோம். கடனை அடைச்சிட்டே இருக்கும் பொழுது வேறொரு கடனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்குவதை தவிர்த்துவிடுங்க. முடிந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் வாழ பழகிக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கடனை அடைக்க முடியும். அந்த கடனை வந்து தீர்க்க முடியும். அதனால் இந்த பதிகத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பதிகத்தை நான் சொல்வதைப் போல காலையில் ஒரு முறையும், இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு முறையும் தொடர்ந்து பாராயணம் செய்து வாங்க. அற்புதமான ஒரு பதிகம் இது. 11 அடிகள் இருக்கும். 11 பத்திகள் இருக்கும். அந்த 11 பத்திகள் ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை அர்த்தம் புரிந்து பாராயணம் செய்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக. நாம் இந்த பதிகத்தை தொடர்ந்து நாம் பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் தீர்ந்து நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதை கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவே இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. இந்த பதிகம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிவாலயங்களில் புத்தக வடிவிலே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போனீங்கன்னு அப்படின்னா யூடியூப்பில் அந்த பதிகத்துடைய பேர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும். அந்த பாடலை நீங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் நம்ம படிக்க முடியும். டவுன்லோட் பண்ணி வெப்சைட்டில் படிக்க முடியும். இதை பாராயணம் செய்யுங்க. பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குது. அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். என்னுடைய கடன் நான் போன வருஷத்துலேருந்து நான் தொடங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் இந்த பதிகத்தை நான் பாராயணம் பண்ணிட்டு வரேன். என்னுடைய கடன் வந்து ஓரளவுக்கு ஒரு 25% குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. இதை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது ஒரு பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வேற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.